ஜடப்பொருள் அது இருந்தோ அது இல்ல. இந்த கட்டில் இருக்கு, இந்த சோஃபா இருக்கு, இதுக்கு இந்த மனுஷன் உட்காந்துருக்கான் தெரியுமா? இது மரம். நான் சோஃபாதான் இங்க பயன்படுறேன், சோஃபால கை வச்சுக்கிற இடமா பயன்படுறேன் அப்படின்னு இதுக்கான சுய உணர்ச்சி இருக்கா? சுய உணர்ச்சி கொண்டதுதான் இங்க கிட்டத்தட்ட பரம்பொருளை. அதனாலதான் மனித பிறப்பு ஒண்ணுதான் இங்க பரம்பொருளை தனக்குள்ளேயே கண்டுபிடிச்சிட முடியும். அது வேற பொருள் இல்லை, அதுதான் நாமன்றதை உணரணும். அவ்வளவுதான். அதை மறைக்கிறதே தனித்த மனமாகவும் தனித்த நாட்டமாகவும் எழுந்துக்கிற எண்ணங்கள், தனித்த உணர்ச்சிகள். புரியுதா? கரையற்றதொன்றை கரை காணலாமோ? நம்மளுடைய 3 நிலைகளும், ஒரு நாளினுடைய 3 நிலைகளும் இந்த உடல்ல தான் அதை சொல்றோம். ஒரு உடல் சொன்னாதானே 3 நிலைகள் சொல்லணும். உடலற்று இருக்கோம் வச்சுக்கோங்க, உடலே இல்லை. இப்ப இருக்கிறது என்ன? ஏதோ மனம் மொத்தம் சஞ்சரிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, வடிவம் எடுக்காம சஞ்சரிக்கிறது வச்சுங்க. அது கூட எங்க போயிட முடியும்? செத்து போறாங்கன்னு வச்சுங்க. செத்து போறதுன்னா உடம்பு போயிடுச்சு, சத்து தான் போயிருக்காங்க. அந்த சத்துன்றது என்ன? உயிர்ப்பு போயிடுச்சு. உயிர்ப்பு அந்த மனத்துக்கு போயிடுச்சு. கரெக்டா? அந்த மனம் கொண்ட அந்த உடலுக்கு போயிடுச்சே தவிர அந்த எனர்ஜி, அந்த வாசனைகள், அந்த ஆசாபாசங்கள், அந்த வேகங்கள், அந்த நாட்டங்கள், கோபங்கள், வன்மங்கள் எல்லாமே சூக்ஷ்ம ரூபத்துல இருக்குமா இருக்காதா? கம்ப்யூட்டரை அன்னைக்கு ராத்திரி ஷட் டவுன் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். காத்தால உங்களுக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டுல இருந்து வந்த இமெயில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்குமா இல்லையா? உங்களுடைய பாக்ஸ்ல, இன்பாக்ஸ்ல இங்க போடணும். உங்களுக்கு பிரஜை வரணும், அதாவது மனம் வரணும். சோ மனமே தான் பிறப்பு, உடல் பிறப்பு பிறப்பல்ல. உடல் பிறப்பு பிறப்பல்ல. இல்ல, ஆத்மாவே ஆத்மாவே திரும்ப திரும்ப பண்ணி ஆகணும். ஆமா, அப்பதான் நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. டி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம் வச்சுங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது, அதாவது ஐக்கியூ கிடையாது. நீங்க இந்த வீட்டுக்கு 10 வருஷம் ஆகுது. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களே எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, டி நகர் ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா வீட்டை விட்டு இறங்கினோன்னா என்ன பண்ண, ரைட் சைட் திரும்பு அப்படின்ட்டாங்க. நீங்க அதுக்கு மேல யோசிக்கக்கூடியவர் கூட கிடையாது. புரியுதா? ரைட் திரும்புறீங்க, திருப்பி ரைட் திரும்பு, திருப்பி ரைட் திரும்புறீங்க, திருப்பி தண்டபாணி ஸ்ட்ரீட் முடிவு அங்க போ, அப்புறம் பர்கிட் ரோட் திருப்பி ரைட் திரும்பு, அங்க போய் திருப்பி ரைட் திரும்பு. ஒரே ரைட்டு தான். ரைட்டு திரும்பி கடைசியா ஒரு லெஃப்ட் திரும்புறோம், 2வது லெஃப்ட் திரும்பினா இது சுத்திட்டு போற வழியா இல்லையா? இவ்வளவுதான். இதுதான் சொல்லி வைக்கப்பட்டது. இதையே நீங்க 10 வருஷம் ஃபாலோ பண்ண என்ன, 10,000 வருஷம் ஃபாலோ பண்ண என்ன? நீங்களா ஒரு நாள் என்ன பண்ணோம், எதுக்கு வயாம இப்படி போயிட்டு இருக்கோம், லெஃப்ட் சைட் தான் போய் பார்ப்பேன்னு பார்த்தா இப்படி போய் சுத்திட்டு வர பேர் எதிர்க்கே இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எப்பேற்பட்ட ரயில்வே ஸ்டேஷனா இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்க திரும்பணும். போருமா? முக்கியமா உங்களுடைய மூலத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். அட என்னவோ கேள்விப்பட்டதை வச்சு ஓடுறேன் அந்த சினிமாக்கு, 3 மணி நேரத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டேன். இந்த பணம் நல்லா அப்படி சுகமா இருக்கலாம், பொறுப்புகள் எல்லாம் கழிச்சிடலாம்னு ஏதோ ஒரு ஐடியா மூலமா தானே வருது. நம்ம எப்படி காத்து மூலமா வாசனை வரா மாதிரி, மனம் வரா மாதிரி, சமுதாயம் கொடுக்கிற ஐடியா, எல்லாரும் கொடுக்கிற ஐடியாஸ் தானே நம்ம உள்ள ஏறுறது. அது மூலமா போறத நீங்க இன்னைக்கும் சந்தேகப்படணும்ல. சந்தேகப்படும் போது அது அரெஸ்ட் ஆகும். இதுதான் உண்மையா அப்படின்னு நீங்க அதை சந்தேகப்படணும், விசாரிக்கணும். அந்த மாதிரி இப்போ 10 வருஷமா போனா என்ன, 20 வருஷமா போனா என்ன, இந்த பணம் இப்படி சுகமா இருக்கலாம், இந்த பணம் இப்படி வாழலாம் அப்படின்றதெல்லாம் கொடுக்கப்பட்ட கான்செப்ட்ஸ். உண்மைக்கு, அதாவது சந்தோஷத்துக்கும்
இவ்வளவு சம்பாத்தியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு என்னையாவது விசாரிச்சிருக்கோமா? ஒண்ணுமே இல்ல. இப்ப சாப்பிட போறேங்க ஒரு டிஃபன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிஃபன், எனக்கு நல்லா இருக்கு, ஐ எம் என்ஜாயிங் குட் ஹெல்த், டேஸ்ட் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, பசியும் இருக்கு, இவ்வளவுதான கண்டிஷன் வேணும். ஆனா சாப்பிட விற்கும் போது இந்த பேமெண்ட்டை கொடுக்காம அவன் ஏன் இப்படி படுத்துறான்? கடன் கேட்டதே இருக்கோமே. இப்படியும் எல்லாம் வந்து விஷம் போல இந்த எண்ணங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நடக்க வேண்டியது அதை ருசிக்கணும், வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு நல்ல ஹெல்த் இருக்கு, டைம் இருக்கு, எந்த பயம் கிடையாது, பசியும் இருக்கு, டேஸ்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதை ரசிக்கணும். இதுக்கும் அத்தனை உங்களுடைய சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நீங்க அலோவ் பண்ணீங்க. மனசுன்னு என்னமோ யாரதோ பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய ப்ராப்ளம். யார் வந்து உங்களை யார் வந்து உள்ள தடப்பன்? நம்மளுக்கு இப்போ நிறைய மக்கள் வந்து நிறைய இந்த சயின்ஸ் எல்லாம் வந்துதான் நம்மளுக்கு இவ்வளவு தாட்ஸ் எல்லாம் வருது. ஆதி மனிதனுக்கு அவளுக்கெல்லாம் கூட இதே மாதிரி எல்லாம் நிறைய தாட்ஸ் இருக்குமா? எங்க இருந்து வந்துருக்கோம் அந்த தாட்ஸ் எல்லாம்? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே. இப்போ ஆதி மனுஷனுக்கும் நம்மளுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கும்? அவனுக்கு அசௌகரியம் இல்லைங்க. இல்ல அப்படி கிடையாது. போட்டி போறாமன்றது கிடையாது. அவனுக்கு அவங்க போட்டி போறதுக்கு அங்க ஐட்டம்ஸ் கிடையாது. அவனுக்கு புரியுதா? அவனுக்கு போட்டி போறதுக்கு நிறைய கிடையாது. உங்களுக்கு ஐட்டம்ஸ் பெருக, சாய்ஸஸ் பெருக சண்டை நிறைய தான் வரும். உங்களுக்கு வந்து ஒரு கடை தான் இருக்கு, ஜவுளி கடை ஒண்ணுதான் இருக்கு, அவன்கிட்டதான் எல்லா சரக்கும் இருக்குன்னா அவன்கிட்ட இருக்கிறதா வாங்குவோம். கிராமங்கள்ல இருந்தோம் வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கிற டவுன்ல ஒரே கடை இருக்கும், வேற இருக்காது. அப்படியே நிரம்ப வழியுது. புரியுதா? ஒரு மஞ்சள் கலர் இருக்கா, மஞ்சள் கலர்ல 500 வரைக்கும் 500 கடையும் வச்சுருக்கான் வேற டிகிரில. நீங்க வந்து பைத்தியம் பிடிச்சு பாய போறான்னு கரெக்டா போயிட்டு வாங்காம தான் வருவீங்க. 5 மணி நேரம் சுத்திட்டு ஒண்ணுமே வாங்காம வர போறீங்க. கரெக்டா? ஏன்னா சாய்ஸஸ் ஜாஸ்தி. ஆனா உண்மையில சாய்ஸ் இருக்கா? அதாவது சொல்லுங்க. நம்ம பேசிக்கா அனிமல் தான். அவன் மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம மாத்திரம், நம்மளும் அனிமல் தான், சோசியல் அனிமல். ஆமா, இப்போ அப்படி இல்லைங்க. இது வந்து இனவிருத்தின்றது வந்து இயற்கையினுடைய நியதி. பெண்களுக்கு வந்து பெண்களுக்கே நீங்க சொல்லுங்களேன், பெண்களே வந்து தங்களை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. கரெக்டா? யாரு வந்து உங்களுக்கு இப்ப நினைச்சாங்களா? உள்ள நீங்க யோசிக்காது, நீங்க விசாரிக்காது, நீங்க என்ன எல்லாரும் பார்த்து யாரோ பண்றாங்க யாரோ எப்படி பண்ணிட முடியும்? நான் அலோவ் பண்ணாம எப்படி பண்ணிட முடியும்? நான் ஏன் ஏத்துக்கணும்? ஆமா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்க, கட்டாயம் இருக்கும். சந்தேகமா படணுமா இல்லையா? திருப்பி அது சந்தேகத்தை உங்களுக்கு யாரும் தூண்ட முடியாது. திருப்பி அது அருள்ன்றாங்க. நீங்க இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா, அதாவது கரெக்டான வழியில நீங்க திரும்பின பிறகு நீங்களா உணர்றது, ஆஹா இது வந்து எப்படியோ வந்து ஆண்டவன் தான் என்ன திருப்பினா அப்படின்னு. அப்பதான் ஆண்டவன் சொல்றோம். நல்ல வழி, நான் தப்பா போயிருப்பேன், 5 கிலோமீட்டர் தப்பான ரூட்ல போயிருப்பேன், என்னவோ திடீர்னு ஒரு பொறி தட்டின மாதிரி ஒரு சந்தேகம் வந்து இந்த சைடு திரும்பி தான் பார்ப்போமே, திரும்பினா உடனே எதிர்க்கே இருக்கு ரங்கனா இது ரயில்வே ஸ்டேஷன். புரியுதா? அப்பெல்லாம் வந்து அது ஆண்டவன் சொல்றாங்க. ஆக்சுவலா இது வந்து ஜென்மங்கள்ல நடக்கிறது. நீங்க உணராதது எதுவும் நடந்துராது. நீங்க ஏற்கனவே வந்து நல்லதனத்தை பிராக்டிஸ் பண்ணிருந்திருக்கணும். யாரையுமே வந்து எந்த விதமான ஒரு கஷ்டங்களுக்கும் ஆட்படுத்தாம, யாருமே அதாவது இன்னொருத்தர துன்புறுத்துறதுன்னு இருக்காது. மனத்தாலையும் இருக்காது, உடலாலையும் இருக்காது, வாக்காலையும் இருக்காது, எதாலையும் இருக்காது. அப்புறம் யாரோடையும் கம்பேரிசன் பண்ணாத தன்மைகள்லாம் இயற்கையாவே இது ஜென்மங்கள்ல வருது. புரியுதா?
அனிமலா இருந்த தனம் போய் விட்டு கொடுத்தெல்லாம் ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு தனி ஒரு காற்று வந்து ஒட்டுமொத்தமா அடிச்சிருந்தாலும் ஒரு 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 கியூபிக் ஃபீட்ல இருக்கிற காத்து வந்து அதுக்கு அதனோட இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள அங்க என்ன ஸ்டஃப் இருக்கோ அந்த வாசனை தானே அதை எடுத்துட்டு போகுது. மல்லிகை தோட்டத்துல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்க நுழைஞ்சாலே அது என்ன பண்ண போகுது, மல்லிகை மனம் தானா அந்த காத்துல ஏறிட போறது. புரியுதா? நல் வாசனைகளும் அது மாதிரிதான். ஏன் இப்படி வாசனை கெட்ட வாசனையா வருது? இப்போ வேற எங்கேயாவது இது வெளியே வர காத்து வந்து துர்வாசத்தோட வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வந்ததுன்னா அது இருந்த இடம் அதை காமிக்குது, அது எங்க இருந்ததுன்னு காமிக்குது. அதனாலதான் இப்போ ஒரு பையன் ஒரு குழந்தை நல்ல குழந்தையாவே சாத்வீகமா இருக்குன்னா அது நிறைய புடம் போடப்பட்டிருக்குன்னு அர்த்தம், முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். திருஞான சம்பந்தருக்கு 3 வயசுக்கே எடுத்த ஞானத்துக்கு அழகாராம். அப்பா மூழ்கி இருக்காரு, அவர் இந்த திப்பானவர் வரல, அந்த ஞானத்துக்கு அழற குழந்தை அப்படின்னு தெரிஞ்சு வந்து ஞானத்தால் ஊட்டிட்டு போயிடுறாங்களாம். பாட்டே வந்து எங்க ஆரம்பிக்கு, தோடுடைய செய்திகள் ஆரம்பிக்கிறது. அவருடைய அந்த தோடு போட்டுட்டு இருக்கிற சிவபெருமானுடைய செய்தியை வர்ணிச்சு பாட்டு ஆரம்பிக்கிறது. ஞானம் வந்து எடுப்புலயே பேரிட்டு வருது. ஜஸ்ட் ஆக்சுவலா அஞ்ஞானத்துக்கு தான் பில்டப் வேணுங்க. ஞானத்துக்கு என்ன வேணும்னா கம்ப்ளீட் சரண்டர். சரண்டர் என்ன அர்த்தம்னா புரிஞ்சுக்கிறது. ஆள் இல்லடா இங்க படுத்துறான் உள்ள, என்ன அஞ்ஞானம்னு ஒரு பொருள் கிடையாது. நீங்க வீட்டை மெயின்டைன் பண்ணல, தூசி ஏறி இருக்கு, பிறந்தனா ஒட்டடை அடிக்கல, புகை ஏறிடுச்சு, வீடெல்லாம் தூசி தும்பா இருக்கு. சோ நல்லபடியா வச்சுக்கணும்னா ஒர்க் பண்ணணும், பிரயத்தனம் பண்ணணும், பட்டா தீட்டிக்கிட்டே இருக்கணும். ஆன்மறிவு வேணும், ஞானம் வேணும்னா விழிப்பு நிலையை எங்கேயுமே கோட்டை விடக்கூடாது. எல்லா எண்ணத்தையும் அப்படியே விட்டுட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருக்க கூடாது. எண்ணுபவனே யாரு? சந்தேகப்படுதல்னா வந்து பொருட்கள் விஷயத்திலையும் இஷ்யூஸ்லயும் சந்தேகப்படுறது கிடையாது. சந்தேகப்படுபவனே சந்தேகப்படணும். புரியுதா? எண்ணங்களை சந்தேகப்படுறது கிடையாது, எண்ணுபவனை சந்தேகப்படுறது, வாழ்பவனை சந்தேகப்படுறது. சந்தேகப்படுறதுன்னா இது வந்து என்னமோ போலீஸ்கார இவன் திருடனா நல்லவனான்ற சந்தேகம் கிடையாது. முக்கியமா வந்து இது என்ன விதமான ஒரு மூலக்கூற பொதிஞ்சு இங்க வாழ்ந்துட்டு இருக்கு அப்படி சந்தேகம். புரியுதா? கடவுளை தேடுறது கூட கிடையாது, எதுவுமே இன்ஃபுளுன்ஸ் கிடையாது. நீங்க வாழற விதத்துக்கு எதுக்கும் இன்ஃபுளுன்ஸே கிடையாது, பேக்ரவுண்டே கிடையாது. அதனாலதான் இதுல இருந்துதான் தியானம் வரும். தியானத்துக்கு வந்து இலக்கே கிடையாது. என்னமோ ஒரு 20 நிமிஷம் கழிச்சு உங்ககிட்ட என்னமோ உடம்புலையும் மனத்திலையும் என்னமோ வந்து வேற ஆள் எழுந்துக்கிற உட்கார்ந்த வேற ஒரு போக்கிரி மாதிரியும் எழுந்துக்க போற ஒரு மகான் மாதிரியும் மேஜிக்கே கிடையாது. இந்த மேஜிக் எல்லாமே மனத்தினுடைய சிரேஷ்ட நீங்க ஏற்கின்றதுதான் அங்க வருது. திருஞான சம்பந்தர் வாழ்ந்த விதம் தான் அந்த 3 வயசுக்கே ஞானம் வருது. 16 வயசுக்கெல்லாம் அவரோட சேர்ந்து நிறைய பேர் ஐக்கியம் வராங்க. புரியுமா? ஏன்னா இங்க வந்து இருக்காத ஒரு வஸ்துவே அதுதான். தோற்றத்துல இருக்காத வஸ்து தான் ஞானம். இருக்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி போடப்பட்ட செட்டு. போடப்பட்ட செட்டு எல்லாமே சுய அறிவு கிடையாது, இன்க்ளூடிங் நாம. நமக்கு தோன்ற எண்ணம் அதுக்குள்ள ஸ்பார்க்கினுடைய அதாவது உண்மை பொருளுடைய வீச்சு போயிடுது. எரிஞ்சில் இருக்கிற நெருப்புல இருந்து பிரிஞ்ச ஒரு தணல் சிறிது நேரத்தில் சாம்பல் ஆயிடுறது இல்ல. அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து வந்து என்ன பண்ணுது, அந்த எண்ணம் அப்படி போய் விட்ட உடனே இங்கேருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆன மாதிரி அங்க ஏதோ இன்பம் இருக்கா மாதிரி அது நிஜமாயிடுது. நம்மளுக்கு புரியுதா? காணப்பட்டது நிஜமாயிடுது, சாப்பிடப்பட்டது நிஜமாயிடுது. அது வந்து அப்படியே ஐடென்டிபிகேஷனா உள்ள பதிஞ்சுக்குது. இப்ப ஞானம் கொண்ட மனம், ஞானமா வாழற அவங்க திருஞான சம்பந்தரா இருக்கட்டும், ரமண மகரிஷியா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், அவங்களுடைய மனம் எப்படி இருக்கும்னா மனமாவே இருக்காது, தனி பார்வையே கிடையாதுங்க. ஏன்னா இதெல்லாம் முடிச்சாச்சு, உலகத்தை முடிச்சாச்சு, தன் உடல்ன்றது என்னன்னு தெரிஞ்சு போயாச்சு. அதாவது வந்து இருந்தும் இல்லாத ஒரு ஒரு மாயாஜாலம், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது.
பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குமே தவிர பார்க்கல, கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குமே தவிர கேட்கல, கோச்சிக்கிற மாதிரி இருக்குமே தவிர கோச்சிக்கல, சாப்பிடுற மாதிரி இருக்குமே தவிர சாப்பிடல. ஏன்னா உண்மையான சாப்பிடுபவன் நான் கிடையாதுன்னு தெரியும், உண்மையாக பேசுபவன் நான் கிடையாதுன்னு தெரியும். இதுதான் உள்ளத்துல உண்டாகிற ஒளி. இந்த ஒளி வரும்போதுதான் இந்த ஸ்தூல வாழ்க்கையே இந்த ஜட வாழ்க்கைக்கே உண்மையான ஒரு இது கிடைக்கும், ருசி கிடைக்கும். ஏன்னா ஒரே சனத்துல அது பரம்பொருள். இப்ப நீங்க எல்லாம் அனைத்தும் பரம்பொருள், அறிவு பொருள், பூரண பொருள், உயிர் பொருள், அதுதான் உயிர் பொருள். யாட்ஸ்டிக்கு என்னன்னாங்க மெஷர்மெண்ட்டுக்கு, எது சுயம் ஜோதி சுய அறிவு கொண்டது, எது பிரதிபலிப்புனால அறிவு. கண்ணாடியில என் முகம் தத்துவமா தெரியுது, என்ன இருக்கோ அது தெரியுது. ஏதாவது கறி பேஷண்ட்டுக்கு ஏதாவது இதுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியில கரெக்ட் பண்ணுவேனா என்ன கரெக்ட் பண்ணுவேனா, எவ்வளவு தத்துவமா தெரிஞ்சாலும் பிரதிபலிப்பு. நம்ம மனசுலயும் எவ்வளவு தத்துவமா உண்மையா 3 டைமென்ஷன்ல தான் வருது உணர்வுகள். ஏன்னா நீ அங்க வாழ்ந்துட்ட, அதெல்லாம் உண்மையும் நம்பினதுனாலதான் அங்க வருது. ஒரு தூரம் வந்துட்டு போய் பொருள் கடமை பட்சனால பிரமிப்போம், தெரியாம வந்திருக்க மாட்டான், 4 நாளா வாட்ச் பண்ணிருக்கான் கிட்ட எத்தனை மணிக்கு போறாங்க எத்தனை மணிக்கு, அதுக்கே நம்ம இப்படி சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி கர்ப்பவாசத்துக்கு தேடி போறோம், நம்ம மனம் தேடி போகுது. நம்ம என்னமோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என்னமோ அப்படியே திடீர்னு எங்கெங்கயோ ஃபேமிலியில தோன்றி திடீர்னு தோணல, இப்பவே ஜென்மங்களை அங்க உள்ள புனைஞ்சிட்டே இருப்போம். என்ன அதுக்கு அது புனையும் ப்ரோக்ராம் பண்றது நம்ம தான், நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் தான். அந்த விருப்பு வெறுப்புகள்ல ஒரு சென்டர், ஒரு ஃபேக் சென்டர் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு போடுற ஒரு லேபிளிங், ஒரு இமேஜ் அபவுட் சம்திங், அது டிட்டர்மின் பண்ணிடுது. ஆமா, நீங்க பொட்டன்டா தானே ஃபீல் பண்றீங்க. இப்போ நம்மளுடைய இந்த 6 மணி 10 நிமிடங்கள் உண்மையா இல்லையா? இந்த சாயங்காலம் அப்படின்னா அந்த உடம்புக்குள்ள அடங்கிதானே நம்ம அதை உணர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம உடம்புல இருக்கோம், ஆனா உடம்புல வந்துட்டு மனம் போறதுனாலதான் இந்த வருகையும் போதலும் தான் நம்மளோட வாழ்க்கைன்னு சொல்லப்படுறதுன்னு பிரிச்சு நம்ம அதை பார்க்க முடியுமா? நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் ஏதோ யாருக்கிட்டயோ ஏதோ கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன் வச்சுங்க, இதே 6 மணிக்கு நான் போன் பண்றேன்ட்டு. இந்த நாட்டத்துல நான் என்ன மறக்கும் போது அது ஞாபகம் வருமா? வராது இல்ல. இது உண்மையாகிறதுனால தானே அது பொய்யா போயிடுறது. நானே கொடுத்த கமிட்மெண்ட் எனக்கே பொய்யா போயிடுறது. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், பொய்கள்லயே இதுல நான் மறக்கிறோம், உடல்ல நம்ம மறக்கிறோம். உடல் இந்த சாயங்கால வேலையை அனுபவிக்கிறவனா ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, ஜாலியா அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னும் போதே ஒரு பேக்கேஜை கிளியரா பேக்கேஜ் நானும் ஒன்னா இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 இல்ல, இதுதான். அனுபவிப்பவனும் அனுபவமும் அனுபவிக்கிற ப்ராசஸும் எல்லாம் 3 திங்ஸ் கிடையாது. நினைப்பும் நினைத்தவனும் ஒரு சேர எழுந்துக்கிறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால 2 தான் வருது. நம்மளுடைய மடமை அறியாமையெல்லாம் நாம அறியாத காலத்துல அதுவா மாறின தன்மை தான் திருப்பி இன்ஃபுளுன்ஸ் வருது. அதனால இங்க அறியாமையை போக்குறதுக்கு முழு பிரயத்தனமும் நம்ம எடுக்கணும். புரியுதா? வீட்டை நல்லா வச்சுக்கிறதுக்கு முழு பிரயத்தனமும் எடுக்கணும். குப்பை வரத்துக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், அப்படியே அதுதான் உண்மைன்னு வாழ்ந்த போறோம். புரியுதா? அதனாலதான் டபுள் ஸ்பீடோட திரும்பணும். சாதகன்றது எப்படி இருக்கணும்? இன்டென்ஸா இருக்கணும், மேம்போக்கா இருக்கக்கூடாது. சரி, நம்ம அப்படியே அதெல்லாம் தியரி எல்லாம் கேட்டோம் அவர்கிட்ட, ஏதோ தெரியும் அப்படின்னா
அது தெரியும் அப்படின்னு போட்ட உடனே அது க்ளோஸ் பண்ணி போட்டுரும் ஃபைல. இது தெரியும் ப்ராசஸ் கிடையாது. ceaseless knowing, ceaselessly being aware, continuously being aware, not letting a gap. எங்கேயும் ஒரு 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 செகண்ட் கூட இது கிடையாது. முதல்ல மரமா காத்தால எழுந்துக்கிறதுல இருந்து யோசிக்கிறது கிடையாது. வாழ்தல், யோசிக்கிறது கிடையாது. 10 வருஷமா எனக்கு காமிச்சாராங்க. இது டி நகர் ஸ்டேஷனுக்கு போற ரூட்டு, இறங்கினோன்னா ரைட்டு, கடைசி ரைட்டு, திருப்பி அங்க ரைட்டு, ஜங்ஷன்ல ரைட்டு, திருப்பி 3வது லெப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை யோசிக்காம இருந்ததுனால 10 வருஷம் போனேன். 10 வருஷம் எக்ஸ்ட்ரா டைம், எக்ஸ்ட்ரா எனர்ஜி, எக்ஸ்ட்ரா பணம். இதுக்காக போக முடியலன்னா ஆட்டோவை பிடிச்சி அந்த பக்கம் போப்பா அந்த பக்கம் போப்பான்னு சொல்லி எக்ஸ்ட்ரா மணியும் கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்க. இப்படிலாம் அப்படியே வேஸ்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரிதான் தெரியுது. என்னைக்கு தெரிஞ்சா என்ன, தெரிஞ்ச க்ஷணம் போறோம். உள்ள இருக்கிறத ஏதோ ஒன்றத்தை விழிக்க வச்சாச்சு. ஒரு பொருள் இருக்கு, என்னோட வார்த்தைனால இல்ல, ஆழ்ந்த வருத்தத்துல இல்லவே இல்லை. இவர்கள் இல்லை, அவரவர்கள் இல்லை, அவரவர்களுக்கே இல்லை. கரெக்டா? எங்களுக்கு நீ இல்ல, கணவனுக்கு மனைவி இல்ல, எனக்கு உலகம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இப்பவே உலகத்துக்கு உலகமே கிடையாது. சூரியனுக்கு சூரியன் கிடையாது, பசுவுக்கு பசு கிடையாது, புல்லுக்கு புல்லு கிடையாது. ஏன்னா அது அகண்ட அறிவுலதான் இருக்கே தவிர நம்மளுக்கு தான் புல்லு, நம்மளுக்கு தான் மாமரம், நம்மளுக்கு தான் நாய், நம்மளுக்கு தான் பூனை. அவைகளுக்கு சுய அறிவு கிடையாது. சுய அறிவு வருது எதுக்குன்னா, சுய அறிவினுடைய உச்சமா நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் பார்த்து இது எப்படி நானாக முடியும். கொஞ்ச நேரம் முன்னாடி இதை விரும்பினேன், இப்ப தகிக்குது, இதை வேணான்னு ஓடுறேன் நானு. எப்படி 2வது ஸ்பிளிட் ஆறேனே, டைமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா ஸ்பிளிட் ஆறேனே அப்படின்னு பல விதமான அனுபவங்கள் மூலமா விருப்பு வெறுப்புகள்ன்றது பலம் இழக்கணும். பார்வை மூலமா பலம் இழக்கணும். அதனுடைய உண்மை கூர்ந்து ஆராயப்படணும். அதுக்குதான் இந்த பகுத்தறிவு வருது. தன்னை ஆராயும் போது உலகத்தை பற்றிய உண்மையும் வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஆராயும் போது என்ன ஒட்டுமொத்தமா போகும். இப்படி எல்லாம் இப்படி ஆரம்பிச்சிருக்கும், சுத்தமா அங்க ஒண்ணுமே இல்லாம ஜாலியா இருக்கு ஆழ்ந்த உறக்கத்துல. அது என்னது? இது யாருக்கு அந்த இன்பம்? யாரு மற்ற நிலை இன்பம்? ஆமா, வெறுமையே இன்பம். அப்ப இருப்புன்றது பிரச்சனை, ஃபுல்லா பிரச்சனை. இருப்பவனுக்கு தான் விடுதலை வேணும். கரெக்டா? அப்படின்னா இருப்பவனே ஃபுல்லா இருக்கிற நிலையில தானே அந்த சாதகத்தை பண்ணணும். இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அது ஒரு இடம் தானே, விழிச்சிருக்கிற நிலை தானே. அந்த இடத்திலேயே அந்த இருப்பவன் எவன்? இவன் இருக்கும்போது இவன் இருக்கிறதே பிரச்சனை. அப்படின்னா என்ன? இருப்பவனே ஏதோ உண்மையானவனா இல்ல. தீவிர சந்தேகங்க. சந்தேகம்னா கொஞ்சம் நஞ்ச சந்தேகம் கிடையாது. அதுதான் வேதங்கள்ல பெரிய பெரிய மகான்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இரட்டைகள் அற்று விருப்பு வெறுப்புகள்ன்ற நாளை இரவு நஷ்டம் லாபம் சுகம் துக்கம், புரியுதா, சந்தோஷம் சோகம் அப்படின்னு எல்லாமே அற்று, ஈவன் நியூட்ரல் எல்லாம் கூட. ஏதாவது நியூட்ரல் பொசிஷன் வச்சுங்க, சரி அப்படியே ஓட்டம், லாசம் கிடையாது ப்ராப்ளம் கிடையாது. அது கூட வாசனை. நேற்றுக்கு என்னோட கொஞ்சம் இதுக்கு போயிட்டு வந்திருந்தோம், கொஞ்சம் தூரம் கார்ல வேலையை போயிட்டு இருந்தோம். போய் ஒரு இடத்துல போயிட்டு யூ டர்ன் பண்ணுவோம். சின்ன பையன், 4 வயசு பையன், இப்படி வச்சுன்னு இப்படின்னு இப்படி பார்த்துன்னு இருப்பான். நான் இப்போ சொன்னேன், இது கூட வாசனைங்க இல்லை, நாங்கள் ஓட்டுறது என்னமோ அவனுக்கு, அவன் என்னமோ ஆர்வம், என்னமோ இது, இதெல்லாம் கூட ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின்ட் பிளாக்.
இன் டைம் அண்ட் ஸ்பேஸ். எப்படி எங்கேயோ இடத்துல ஏதோ ஒரு சூரியன் இருக்க போகுது, ஏதோ இன்னொரு நட்சத்திரம் இருக்க போகுது, அங்க ஒரு கோள் இருக்க போகுது, அங்க லைஃப் இருக்கு இல்ல. அமேசான் ஃபாரஸ்டுக்குள்ள ஏதோ பூச்சிகள் இப்படி அப்படி போயிட்டு இருக்கு, பறந்துட்டு இருக்கு, ஏதோ சத்தம் வந்துட்டு இருக்கு, வண்டுகள் பறந்துட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, பெய்யல. எல்லாமே பயங்கரமான ஒரு செட்டப்புக்கு, பெரிய செட்டப். காண்பவன் திக்குண்டு நிக்கிறான். தன் உடம்புக்குள்ள இருந்து பாக்குறவனா எல்லாரும் தன் வீட்டு ஜன்னலுக்குள்ள இருந்து வெளில போற பெரிய ஊர்வலத்தை பாக்குற மாதிரி, உடம்புக்குள்ள இருந்து மனம் 2 கண்ணு வழியா, புரியுதா, தனக்கு நடக்கிற மாதிரி உலகம் இப்படி கழிக்கிற மாதிரி. இது எல்லாமே ப்ரீ டிட்டர்மின்டு செட்டப். ஒருவா துல்லியமா வெளியில இருந்து பண்ணல, உள்ள ஒரு சந்நிதி இருக்குங்க. சந்நிதினா ஒரு இருப்பு, பெரிய அறிவு 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 பொருள். அதனுடைய இருப்பு எப்படி வந்து சூரியன் இருக்குங்க. ஒவ்வொரு புள்ளையும் அது தளிரிட வைக்கல, முளைக்க வைக்கல. அது இருக்கு, இங்க முளைக்குது. இருக்கு இங்க வந்து எல்லா பூச்சிகளும் இதுவும் வருது, தாவரங்களும் காடா வருது, தண்ணீர் ஆவியா போகுது. வந்து ஒண்ணும் பண்ணல, செலுத்தி பாரபட்சம் எதுவுமே கிடையாது, வெறும் இருப்பே இங்க செயலாத்துறது இல்லையா. அது மாதிரி அந்த ஆன்ம சந்நிதியில சர்வ பிரபஞ்சமும் அண்டவெளி பேரண்டங்கள் அனைத்தும் இயங்கிக்கிட்டு இருக்கோம். பொறுமா, அப்பேற்பட்ட இருப்புன்னா நீங்க உங்க வாசனைகளை அழிக்கிறதுக்கு ஒண்ணு சாதாரண கூட கிடையாது. என்னத்த பண்ணுவீங்க நீங்க, புரியுதா? அவன் பாத்துப்பா நீ பேசாம இரு, நீ பார்க்காத. உணர்ந்து இருப்போமா இல்லையா? இதுதான் வந்து ஆசிரமம். சிரமம் தணிந்த இடம், முயற்சிகள் அற்ற இடம் தான் ஆசிரமம். அது உள்ள இருக்கு. முயற்சிகள் அற்ற இடம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல சர்வசாதாரணமா எல்லாரும் ஆசிரமத்துல தான் இருக்கும். தனித்த சிரமம்னா என்ன அர்த்தம்? எஃபர்ட். ரொம்ப சிரமமா இருக்கு தூக்கின வரதுக்குன்னு சொல்லுவோம். சிரமம்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஒண்ணுமே கிடையாது. ரமண மகரிஷி சொல்லுவாரு, எல்லாரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம், நீ மொத்தம் எதுக்கு தள்ள தூக்கி வச்சுட்டு இருக்க? அந்த வெயிட்ட ட்ரெயின் ஒன்னையே தூக்கிட்டு இருக்கு, அதையும் தூக்கி கீழே அறிங்க, பக்கத்துல வச்சுக்கேன் அப்படின்னு அவர் மீன் பண்றது என்ன? உணர்ச்சிகள் தனித்த இது. உடனே நீங்க கேட்ட கேள்வி வந்துடும், எல்லாம் விட்டுட்டேன்னா என் பொண்ணு கல்யாணத்தை யார் பண்ணுவோம்? பெருசா பயப்படல, பயம் போயிடுச்சுல்ல. இருங்க நான் உடனே கேட்கிறேன், என்ன வாட் இஸ் தட் டிட்டாச்மெண்ட்? சரி, இப்போ நம்ம பண்றது என்ன? எவன் பண்றான், எவன் சேர்க்க போறான், எவன் கல்யாணம் பண்ண வைக்க போறான், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டா? இந்த நிமிஷம் ஆக்சுவலா ஆமா ஆமா அப்படின்னு வரவில்லை. இல்ல, நான் தான் இது கேளுங்க, நான் தான் சேர்க்கணும், நான் தான் பொருள் சேர்க்கணும், நான் தான் பணம் சேர்க்கணும், நான் தான் இவளை வந்து நல்ல வழியில திருப்பணும். இதெல்லாமே என்ன ஆகுது? ஒரு காலத்தையும் கூட உருவாக்கி அந்த காலத்துக்கு உங்களை கர்மாக்குள்ள கட்டியும் போடுது இல்லையா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து செய்தவனே யாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிரசன்ட்ல செய்தவனே எவன் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பேசிட்டு இருக்கிறவனே யாரு? கேட்கிறவனே யாரு? வாழ்பவன் யாரு? விழிப்பு நிலை யாருடையது அப்படின்னு தான் கேள்வி. அப்படி இருக்கும்போது இதுக்கு இன்னொரு ஃபியூச்சர் காலமே வராது. இந்த மூமெண்ட் இப்ப சாப்பிடுற சாப்பாடு அவ்வளவுதானே தவிர
அப்படின்னு இருக்கும் போதே கூட வர ஒரு எண்ணத்தை கூட என்ன பண்ணோம்னா அந்த விசாரத்தினுடைய பவர் என்ன பண்ணும், எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுல் இம்பாக்டோட நீங்க விசாரம் பண்றீங்களோ அங்க வந்துட்டு இருக்கும், பெருமுனையில வந்துட்டு இருக்கும். நீங்க கை வைக்க போறீங்க, ஒரு நினைவு சூழல் அங்கதான் இருக்கும். ஆக்சுவலா பிக்டோரியலா சொல்றேன் நான், அப்படிதான் இருக்கும் கர்மா. அப்படி வந்துட்டு இருக்கும், உங்களை பாக்கிறதுக்கு வந்திருக்கும். வந்து அப்படியே வந்து போட்டபடி உடனே ஒரு போன் எடுத்து யாருக்கோ பரபரப்பா ஆங்ஷியஸா பண்ண வேண்டிய ஆள் நீங்க விசாரத்துல ஈடுபடும்போது என்ன ஆகும்னா, அங்க வந்தது இல்ல நுழையத்துக்கு அங்க இடமே இல்லை, ஆள் இல்லை. நீ போனேன்னா யூ வில் நாட் பி ரெகக்னைஸ்ட், யூ வில் நாட் பி டெல்ட் வித், யூ வில் நாட் பி லுக்ட் அட் அப்படின்ற அளவுக்கு வந்து இது பேரு விசாரம்னு பேரு. அப்படியே இருக்கு, வரவே வராது, அடுத்த கவலம் தான் போகும். இதுதான் என்ன சொல்லுவாங்க, அற்புதங்கள் மிராக்கிள் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிருந்தீங்கன்னா, பார்க்க வேண்டியதை பார்த்துருந்தீங்கன்னா, செய்ய வேண்டியதுல இந்த கணக்குல மட்டும் இருந்தீங்கன்னா, இந்த மூமெண்ட் கடந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னா 6:21 பேரு. இப்ப 6:20 புரியுதா? அந்த 6:21 நம்பருக்கும் ஒண்ணு கிடையாது, எதுக்கும் ஒண்ணு கிடையாது. இதுதான் அது. எல்லாமே இங்க இருக்குங்க, உள்ளுக்குள்ளேயே எல்லாம் இருக்குங்க. சர்வ பிரபஞ்சமும் அனைத்துக்கும் விடுத மோட்சம் எல்லாமே இங்க இருக்கிற விஷயம். கடவுளர்கள் எல்லாம் கூட வந்து எங்கேயாவது வந்து இதெல்லாம் ஸ்டே பண்ண போறாங்களேன்னு கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி வைக்கிறதுக்கோசரம் அத்தனை மதங்களும் உருவாக்கினது. டைரக்டா புரியுறவனுக்கு வேற இது, டைரக்டா புரிஞ்சு போச்சுன்னா அடுத்து பண்ண வேண்டியதுதான். கேட்க எப்படி வந்து ஒரு தீவிர மோகம், கிரிக்கெட் விளையாடுறதுல மோகம் கொண்ட குழந்தைக்கு ராவு பகல் தெரியாம பேட் எடுத்து ராத்திரி போய் இருட்டில் வச்சுட்டு இருப்பானோ, அந்த மாதிரி தீவிர பக்குவிகளுக்கு என்ன ஆகுமா, உள்ள அப்படியே ஏறிண்டே இருக்குமா, உட்கார விடாது. ரமண மகரிஷி பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, உள்ள அவரை புஸ்தகத்தெல்லாம் வேஸ்டா தெரியுது. இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்டரி புத்தகம் எடுத்தா தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா அங்க அதை விட்ட இடம் பிடிச்சிடுச்சு. அது வருஷம் 16 வயசு வரைக்கும் அந்த குடும்பத்துல வாழ்ந்த அந்த வெங்கட்ராமன் கிடையாது. என்ன இது ஒரு பெரிய சேலஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. தனியா இருந்த தண்ணீர், தனியா இருந்த சாம்பார் பொடி, தனியா இருந்த காய்கறிகள், தனியா இருந்த உப்பு பருப்பு இதெல்லாம் சேர்ந்து சாம்பாரா மாறியாச்சு. திருப்பி பிரிச்சு கொடு, எனக்கு பழைய தண்ணி எடுத்து கொடு, காய ஒரிஜினலா செடியில இருந்து பறிச்சு வெட்டினா மாதிரி எடுத்து கொடுன்னா அதெல்லாம் முடியவே முடியாது. இது நடக்க வேண்டியது, புரியுதா? அந்த மாதிரிதான் வைராக்கியமும் அப்படிதான் நடக்குது. போனது கூட தெரியாது, வெங்கட்ராமன் போயிட்டான்றது தெரியாது. அதனாலதான் ஒரு லெட்டர் எழுதும்போது கூட பாத்தீங்கன்னா வீட்டுக்கு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சுட்டு போறாரு அவரு. அந்த லெட்டரை பாத்தீங்கன்னா, அன்புள்ள அண்ணாவுக்கு, இது தகப்பனாரை, நான் தகப்பனாரை தேடிக்கொண்டு செல்கிறேன். அவங்க அப்பா 6 மாசம் முன்னாடி இறந்துட்டார். அப்படிதான் ஆரம்பிக்குது. நான் தகப்பனாரை தேடிக்கொண்டு செல்கிறேன். செத்து போனவரை தேடி எங்க போறாரு, எங்க போக முடியும்? தகப்பனாரை தேடிக்கொண்டு செல்கிறேன். அடுத்த லைன்லயே நான் என்றது இதுவா மாறிப்போச்சு. இது நல்ல காரியத்தில் தான் பிரவேசித்து இருக்கிறது, யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கின்றது 3 புள்ளி. நான்ல ஆரம்பிச்ச லெட்டரு, ஒரு அட்ரஸ முன்னிலையா நிறுத்தி அண்ணாவை அட்ரஸ் பண்ண லெட்டரு, நானுன்னு ஆரம்பிச்சு அருகதை ஆரம்பிச்சு இதுன்னு மாறி இப்படிக்குன்னு போடுற இடத்துல கையெழுத்து போடுறது கூட பேராவும் இல்லை, உருவமாவும் இல்லை. இதுதான் டிரான்செண்டன்ஸ். இது இட் இஸ் நாட் எ டாக், இட் இஸ் நாட் அனதர் ரீடிங் இன் எ புக், இட் இஸ் ஒரிஜினல் ஃபீல். அப்போ ஒரு மொமெண்ட் தான் இருக்கு. இந்த பிளானிங்லாம் நீங்க சொல்றதெல்லாம் அப்படி போயிடுவேன், புரியுதா? எல்லாமே பிரசன்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்க அனைவரும் இவ்வளவுதான் டைம், இப்ப சாப்பிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். அப்ப இறப்பு கூட அப்படி ஆயிடும், புரியுதா? ஏதோ அப்படி ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. பாதிகளை யாரும் தான் தெரியுமே, இது வெஜிடபிள் உள்ள உட்காந்துட்டு இருக்கு, வெஜிடபிள் தான், வெஜிடபிளுக்கு வந்து இதுவாயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா? அது போறதும் தெரியும், போறதும் தெரியும், அப்படியே உழுந்ததும் தெரியும். பேருணர்வுலயே ஏற்கனவே 2.5 இருப்பாங்க. அதுக்கு வந்து குணம் குறி கிடையாது, ஒரு
எண்ண வடிவம் ரூபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இத இங்கேயே பார்த்துடுறோம். டிரான்செண்டன்ஸ் எங்கேயோ கிடையாது. உடம்பு வீழ்ந்தப்ப கிடையாது, கோவில்ல கிடையாது, அப்படியே என்னமோ ஜோதியா போறது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எந்த ஸ்தூல நிகழ்வே கிடையாது. ஸ்தூலத்துல என்னெல்லாம் நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சகஜமா நடக்கும். மரணம் சம்பவிக்கும், எல்லாம் சம்பவிக்கும். ஆனா இங்க கிளியரா தெரிஞ்சிடும் என்னன்னா, உள்ளேயும் வெளியிலையும் இந்த நாம ரூபங்கள்ல அடங்கின பொருட்கள் இவைகள் கிடையாது. பார்ப்பவனையும் சேர்த்து பார்க்கப்பட்டதும் பொய்யே. பார்ப்பவனாலதான் பார்க்கப்பட்டது பொய்யாகுது. ஏன்னா அவன் குழம்பினவன், அறியாதவன். புரியுதா? அவனுடைய எக்ஸ்பீரியன்சஸ் தான் அவன் பார்க்கறான். அவன் பார்த்த மலையை தான் பார்க்கறான். அவன் போட்டிருக்கிற வேல்யூ தான் அங்க வேல்யூபிளா இருக்கு. புரியுதா? ஆனா இது எல்லாமே அவனோட அருள்னால சந்தேகப்பட வச்சு அவனே ஆட்கொள்றதுதான் இதுவும் நடக்கணும். புரியுதா? இது எந்த யாராலையும் வெளியில இருந்து கொடுத்துடவே முடியாது. நான் என்ன இண்டிகேட் பண்ணி போயிட்டே இருக்கேன். புரியுதா? இது பிளாபிளான்னு பேசுற டைப். புரியுதா? அதனால பேசி சொல்லுது. எங்கேயாவது யாருக்காவது பேசுறது புரிஞ்சுதுன்னா புரிஞ்சுக்கிட்டோம். பேசாமே இருந்துருவாங்க நிறைய பேர். அதுவும் அவன் தான் நிர்ணயிக்கிறது. பேச விடுறதும் அவன் தான், கேட்க வைக்கிறதும் அவன் தான். இதெல்லாம் ஒரு டைம் வரைக்கும் தான். உள்ள ஸ்பார்க் வந்துடுச்சுன்னா அப்படியே ரொம்ப சன்னிதிலேயே இருந்துட்டே இருப்பாங்க. எல்லா வேலைகள்லாம் தொடரும். அடுத்த டிக்கு சமையல் பண்ணுமா, போ. ஸ்கூலுக்கு பொண்ணு போய் சேர்க்கணுமா, பண்ணு. அவ்வளவுதான். பெரிய அதுல பிளானிங் என்ன பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இருக்கிறது அகண்டம், தனிப்பட்டது ஒண்ணுமே கிடையாது. அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பயங்கர மாயாஜால வேலை. மாயாஜால வேலை. எதையோ அணைச்சு கட்டி பிடிச்சிட்டோம், எதோடையோ உறவாடிட்டோம். அதனால அது இன்னும் உடல் ரூபமா நமக்கே நம்ம உடல் காட்சியா இருந்துருக்கு. நம் பேச்சுக்கெல்லாம் நான் பேசுறேன்றதே யார் பேசுவா? உண்மையா யார் பேச்சா வரான்னு தெரியாதவன் தான் பேச்சுல மயங்க முடியும். கரெக்டா? மேஜிஷியனே எப்படி மேஜிக் மயங்குவான் சொல்லுங்க? ஒரு மேஜிஷியன் பயங்கரமா அவன் முன்னாடி பயங்கர மேஜிக் பண்றான், எல்லாரும் மயங்குறாங்க. அவன் மயங்கி இருப்பானா? இல்ல, அவன் மயக்கத்துக்கு அப்பாற்பட்டவன் தானே. அவன் மேஜிக் பண்றது என்ன ப்ரூவ் பண்றது? அந்த மயக்கம் சாதாரணமா எல்லாரையும் மூடி இருக்கு. இதெல்லாம் அவங்க ஆச்சரியப்பட்டு நிற்பாங்க, நம்மள கடவுளாவே நினைப்பாங்க. அப்படின்ற மாதிரிதான் என்ன பண்றான், இப்படி 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 பண்ணிட்டு பாப்கார்ன் அப்படியே பசங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். இப்படி இப்படி பண்ற லட்டு பூந்தி வருது, அப்படியே கையில கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஒண்ணும் கிடையாது, இப்படி இப்படி கை காமிக்கிறான், அப்படி இப்படி பண்றான். மூலத்துல ஆக்சுவலா ஒரு பொருள் தான் இருக்கு. அதுவும் அவனை பண்ண வைக்கப்படுகிறான். அது அவனுக்கு தெரியாது. அதனாலதான் ஞானமா மாறல அவனுக்கு. கொஞ்சம் நெஞ்சம் அவனுக்கு இன்னும் எங்க மனத்துல தேங்கி இருக்கிறதுனாலதான் அவனை வச்சு மேஜிஷியனா அவனை வச்சு அதை கொஞ்சம் ஆச்சரியத்தோட பண்ண வைக்குது. அதுவும் ஏதோ சமயத்துல பூர்த்தி ஆயிடும். பூர்த்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், நான் பண்ணலன்னு என்னைக்கு வருதோ அதுதான் வைராக்கியம். ஆக்சுவலா நான் ஒரு க்ஷண நேரம் அந்த சப்ஜெக்டிவிட்டியில தோயறேன். அருவமாவும் வெறும் வெளி மாதிரி இருக்கிற அந்த ஒரு பொருளாவே ஒரு க்ஷணம் நான் மாறுறேன். மாறும்போது நான் நினைச்சது அந்த பொருளா கையில கூடுது அப்படின்றது நான் பண்ணலன்னு ஆரம்பிக்கும் போது அவன் பண்ணவே மாட்டான். பண்ண முடியாது, மேஜிக் பண்ண முடியாது, யாரும் இங்க பிரமிக்க வைக்க முடியாது. ஒரே சித்தன் அவன் தான் தெரிஞ்சிடும். தெரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி ஆளுமையே எடுத்துக்க மாட்டாங்க. ஞானிகள்லாம் ஏன் சித்து வேலை பண்றது இல்ல? வந்திருந்தா பண்ணுவாங்க, பட் அது கூட யோசனை பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களோட மீறி நடக்கும் சித்துக்கள். ஏன்னா சப்ஜெக்டிவிட்டி தான் சித்து, தூக்கமே சித்துங்க. ஒண்ணுமே இல்லாம இருக்கும்ல, ஒண்ணுமே இல்லாம உயிர்ப்பு இருக்கு. விட்ட இடத்துல இருந்து அப்படியே சாப்ட்வேர் பூரா எழுதுக்குது. எப்படி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவோம், ஷட் டவுன் பண்ண கம்ப்யூட்டரை ஆன் பண்ணோன்னே விட்ட இடத்துல எல்லாம் பேங்க் டிரான்சாக்சன் ஓபன் பண்றீங்களா, நேற்றுக்கு கடைசியா நீங்க பண்ணாத என்ட்ரி எல்லாம் என்னெல்லாம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்ததோ அத்தனை என்ட்ரியோட அது பர்ஃபெக்டா நிக்குதா இல்லையா? எவனா பண்ணிருப்பான், ஆனா உங்க கம்ப்யூட்டரும் தெரியுதா இல்லையா? சோ இன்டர்நெட் மூலமா தெரியுது. அந்த மாதிரி இந்த கர்மாக்கள் அப்படியே பின்னி பணிஞ்சு ஒரே பாலா இருக்கு.
அதுல நம்ம தனியா பிரிஞ்சுட்டு மொத்த கர்மாவையும் கூட புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் இங்க அறியாமையினுடைய பல பல தரம், பல டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் அறியாமை. புரியுதா? இதெல்லாம் வந்து பேசிஸ். இப்ப எப்படி இருக்கு மனம்? ஓரளவுக்கு இப்போ இது வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது, இது வந்து நம்மளுடைய உண்மைகள். நாம் என்ற என்னவாவோ இதுவரைக்கும் நினைப்புகளால மூடி வைக்கப்பட்டிருந்த தன்மைகளுடைய உண்மைகள். ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு தியானம் பண்றீங்களா? நான் சொல்றேன் என்னன்னு. தியானம் பண்ணி பண்றதுக்காக ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் பேசினா பேசுபவன், உள்ள நினைத்தால் நினைப்பவன், நினைப்பு கிடையாது. உள்ள ஏதாவது பேசினா பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு பார்வை, உள்ள கண்ணை மூடி இருக்கும் போது ஒரு பார்வை இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம தூங்கத்துக்கு முன்னாடி எப்படி இருப்போம்? அப்படி பார்த்துட்டு இருப்போமே தவிர உள்ள எல்லாம் அந்த நிகழ்ச்சிகள், எதிர்கால திட்டங்கள், நம்மளை பத்தி பிளஸ் மைனஸ், அதை எப்படி மெருகேற்றலாம், பட்டத்திக்கலாம், இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்குல்ல, அதுதான் சென்டர் பார்வை. அந்த பார்வை வந்து இந்த விஷயங்களை தவிர்த்துதுன்னா அது பார்வை இலக்கற்றதா இருக்கணும். நீங்க எந்த சென்டரோட இணைஞ்சிடக்கூடாது. அங்க மெடிடேஷன்மா கொஞ்சம் உட்காருங்க. கண்ணை மூடி நீங்க வச்சுங்களேன், உள்ள வந்து ஒரு பார்வை இருக்கும். அது இந்த கண் பார்வை. இந்த கண் பார்வை தான் வந்து உங்க உடலை தனியா பிரிக்குது. உங்க உடல் கலரு, திறனு விறனு எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஊன பார்வை. இது உங்களுக்கு முன்னாடி நான் காட்சியா இருப்பேன், எனக்கு முன்னாடி நீங்க காட்சியா இருப்பேன். அனைத்து பிரசன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டும் பலவித கலர்கள்லயும் டைமென்ஷன்ஸ்லயும் விஷயமாகவும் பாதிச்சுட்டு இருக்கும். அதனால்தான் ஐம்புலன்கள்ல வந்து கண்ணு வந்து 95% டிஸ்ட்ராக்ஷன். தவம் பண்ண போறவங்க நிறைய பேர் வந்து அதுக்குதான் ஓடிடுறாங்க. முடியல, எப்ப பாரு கண்ணை மூடினு உட்காந்துருக்கலாமா போறவங்க கண்ணை மூடியும் இது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஒட்டு மொத்தமா நீ ஒண்ணு ஸ்டார்ட் எடுக்கணும். அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியே இல்ல, அது ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. விழிப்பு நிலையில சில மாசங்கள்ல கேம்ப் போடுறது, சில பூஜா ரூம்ல மாத்திரம் உட்காந்துட்டு தினம் இன்ஸ்டால்மெண்ட்ல ஏதோ பண்ணினா கிட்டத்தட்ட ஒரு குட்டி வியாபாரம். அந்த சமயத்தை மட்டும் நீங்க யாரோ ஒரு டீச்சரா மாறிடுறீங்க. பாட்டு டீச்சர் ஒரு மணி நேரம் கத்து கொடுத்துட்டு போறாங்க வச்சுங்க. அந்த மாதிரி உங்களை நீங்களே என்னமோ வச்சுக்கிறீங்க. இந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை நோக்கி உள்ள நடந்துட்டே இருக்கீங்க. அது கிடையாது. நீங்க வந்து ஒட்டு அப்படியே லைவா போயிட்டு இருக்குதுன்னு அப்படியே பார்க்கணும். அது மற்ற சமயங்கள்ல விசாரம். அது பேரு உட்கார்ந்தீங்கன்னா அதுவே தான் கண்டினியூ ஆக போகுது. புரியுதா? அதுதான் மெடிடேஷன். மெடிடேஷனுக்கு வந்து பார்வை கிடையாதுன்னு வாங்க, குருடன்னு வாங்க. விசாரத்துக்கு வந்து கால் கிடையாதுன்னு வாங்க, அவனுக்கு பார்வை இருக்கு. நொண்டிய வந்து குருட தோல்ல தூக்கிக்கிட்டு நடக்கிற மாதிரி தான் இப்ப நம்ம பண்ண போறோம் வாழ்க்கையே. சொல்றது புரியுதா? நொண்டி பார்வை இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுதான் விசாரம். நொண்டின்னா உங்களுக்கு மூடம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, எதையாவது விஷயத்துல அப்படி மனசு போகும்போதே என்னால நடக்க முடியாது, பேசாம இறங்காத, விஷயத்துக்கு இறங்காத அப்படின்னு கண்ணு திறந்திருக்க போகுது இல்ல. வேக்கிங் ஸ்டேட்ல வேலைகள்ல இருக்கும் பொழுது பேசாதன்னு பேசுபவனை பார்த்து சொல்ற பார்வை பேர் தான் நொண்டி. புரியுதா? அது வேறு விசாரம். மெடிடேஷன் என்ன? அப்படியே அது நடந்துட்டு இருக்கிறத வந்து கிளீனா ஒரு மூலையில உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப அவகாசம் இருக்கு, அதையே உட்கார்ந்துட்டு கண்டினியூ பண்றீங்க. ஏவன் வாழ்ந்தவன் இன்னைக்கு பூரா விஷுவல்ஸ் மூலமா பார்க்க கூடாது. அன்னைக்கு ஏதோ காத்தால பேசினது, மத்தியானம் அழுந்த வந்தீங்கன்னா டெஃபினட்டா அது வரும். யாரோடைய கரத்து உரத்து வாக்குவாதம் பண்ணிருந்தீங்கன்னா மெடிடேஷன் டிஸ்டர்ப் ஆயிடும். ஆனா அதுக்கும் முன்னாடி எல்லாம் காத்துரும். அது விசாரத்திலேயே இருந்தீங்கன்னா என்னாவும், நீங்க வந்து வாக்குவாதமே பண்ண வேண்டாம், என்னமோ விளக்கம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இருக்கிறது இல்லை, அவங்களுக்கே கிடைச்சிடும்.
எப்படி நடக்கும்னு தெரியாதுங்க. ஏன்னா நீங்க சோர்ஸை நோக்கி வைக்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு மொமெண்ட், ஒரே ஒரு புலனை அடக்கி கொஞ்ச நேரம் மௌனமா இருக்கேன்னு நீங்க அப்படி திரும்பினீங்கன்னா கூட உங்க சார்பில் அதை ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்க பேச வேண்டிய பதில்கள் எல்லாம் அவங்களுக்கு நீங்க சொல்லாமே சொல்லிடும். அது அப்படின்னா நீங்க நிஜமாவே அப்பொருளா ஆனீங்கன்னா என்னெல்லாம் வேற அதுதான் முடிவு. அதுக்குதான் நிறைய ஹியூமன் பர்த், அதுல திஸ் மே பி த லாஸ்ட் பர்த். அதாவது கெட்டிங் இன்டு எ ஃபார்ம், பிகமிங் எ ஃபார்ம். ஃபார்ம் இஸ் நாட் த எண்ட். புரியுதா? ஃபார்ம் இஸ் ஒன்லி டெலியூஷன். நான் இதுதான் இருக்கிறதாங்க பயங்கர குழப்பம். கரெக்டா? ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி என் பேரையும் என்னுடைய குவாலிபிகேஷனையும் நம்ம தானே ஞாபகம் வச்சுக்கிறோம். படிச்சதை ஞாபகம் வச்சுக்கோ, இதை வச்சு அதை ஞாபகம் வச்சுக்கோ, படிச்சதை ஏமாந்துடாத, எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணு அப்படின்னு ஒரே ஞாபக சக்தி எல்லாம் கொண்டு வாங்கல. உண்மையா வாழ்ந்த ஞாபகமே வேணாம். ஒவ்வொரு மூமெண்ட் எவ்வளவு. இப்ப என்ன பண்ணீங்க, கண்ணை மூடின உடனே உள்ள இருக்கிற பார்வை இந்த பார்வையற்ற ஒரு மனத்தினோட பார்வை. மனம் 5 புலன்களுடைய வேலையும் கர்மேந்திரியங்களுடைய வேலையும் டிராவல் கீழல் எல்லாத்தையும் அதுவே கவனிச்சக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு மிஷின். பொறுமா எந்திரன் பட ஹீரோ கூட கிடையாது, எந்திரன் கூட கிடையாது, ரோபோட் கூட கிடையாது. அதெல்லாம் மிஞ்சினது. புரியுதா? அதனால தேவர்கள்லாம் மானசீக ரூபத்திலேயே எல்லா இடத்துலையும் சுத்துவாங்கன்னு. அவங்க பண்ற கெடுதல் நல்லது எல்லாம் கூட மானசீக ரூபம் அப்படின்வாங்க. சோ அப்பேற்பட்டதுதான் இந்த உள்ள இருக்கிற பொருள். இப்ப அந்த பார்வை வெறுமே இருக்கணும். என்ன பண்ணோம், ஒரு ஞாபகமா வரும். அன்னைக்கு நேற்றுக்கு நடந்தது, இன்னைக்கு கேட்ட இந்த சத்சங்கங்களும் இப்படியா அப்படின்னு கூட அது எழுதணும். இப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் வியக்கிறவனா, அதை பார்த்து பிரமிக்கிறவனா அப்படியெல்லாம் கூட பண்ணும். அதுல எல்லாம் கூட என்ன பண்ணணும், லைட்டா தளர்த்தணும். எதுவாக இருக்காத, பிரமிச்சவனா இருக்காது, திட்டமிடுபவனா இருக்காது. அப்படியே அதை ஆரம்பிக்கும் போதே தெரியணும். திட்டமிடுபவனா ஆகும் போத திட்டமிடுபவனா இருக்காது அப்படின்னு விஷயங்களை அதுல இருந்து விளக்கிண்டே இருக்கணும். இவ்வளவுதான் பாரு. இது ரொம்ப அதிநுட்பத்திலேயே நுட்பம். நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா என்ன ஆகும், இஷ்யூவாவே இருப்பீங்க. எப்படியே வந்துடும். இது அப்படி பண்ணி 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 இதுவாகவும் இல்லாத தன்மையா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய எனர்ஜி ஃபீல்டே ஒரு பவர்ஃபுல் ஃபீல்டா இருக்கும். ஏன்னா அதோட தன்மை அப்படித்தான். எதுவாகவும் இல்லாமல் இருந்து எதுவாகவும் எந்த மாற்றத்துக்கும் ஆட்படாத அறிவு பொருளை இது எல்லாம் அதுல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆனது. இஷ்யூ வந்ததுன்னா எப்பயோ அந்த இஷ்யூவா ஆனவன் தான் இப்ப இஷ்யூவா ஞாபகத்துக்கு வந்திருக்கான். அது கிடையாது நான் அப்படின்றது திடமா அப்பவே உற்பத்தி ஆகிற காலத்திலேயே தெரியணும். ரிலாக்ஸ்டா பண்ணணும். எஃபர்ட் இருந்ததுன்னா எஃபர்ட்டையும் பாருங்க. இல்ல நான் மறந்துடுறேன், ஏதோ ஞாபகம்ல மாட்டிக்கிறேன், இல்லாட்டி பிளானிங்ல மாட்டிக்கிறேன்னு அதுவும் தெரியட்டும், எல்லாம் தெரியட்டும். எல்லாமே ஆப்ஜெக்டிவ் விஷயங்கள். அந்த ஆப்ஜெக்டிவிட்டி நீங்க கிடையாது. நீங்க என்னன்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நான் யாருன்னு அந்த கேள்வி, அதுக்கு பதில், இது எல்லாமே மனத்தினுடைய விஷமம். இது எதுவுமே கிடையாது. அப்படியே மூமெண்ட் என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க மாதிரி இருக்குங்க. கண்ணை திறக்க சொல்றேன், கண்ணை திறக்க. ரைட், ஆரம்பிங்க. கைக்கே கருத்தை கொண்டு போகாதீங்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. புரியுதா? எது சௌகரியமோ பிரதானம் எது கிடையாது. இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. என்னதான் பண்றது அப்படின்றதும் கிடையாது. கை இருக்கணுமா கூடாதா அப்படின்றதும் கிடையாது. எதுவுமே கிடையாது. புரியுதா? ஏன்னா ஷிஃப்ட் உடம்ப தாண்டினது இமீடியட்டா. உங்க பொண்ணு கிட்ட கூட கொடுத்துருங்க கைய. புரியுதா உனக்கு? புரியுதா? என்ன புரிஞ்சுதா பண்ணு, கண்ண முடிவு பண்ணு.